வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. அந்த யூடியூபர் இர்ஃபான் சொல்லி அந்த கடைக்கு போயிட்டு வாங்கி தின்னுட்டு ஒருத்தர் வீடியோ போடுவார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காரு. காரணம் என்னன்னா, பிரச்சனையே அவர் தான். பணம் இருக்குது அப்படின்ட்டு மற்றவங்களை எகத்தாளமாக பார்க்கறது, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக மக்கள் போட்டு வெளுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். யூடியூபர் இர்ஃபான் அப்படின்னாவே சர்ச்சை அப்படின்னு மாறி போச்சு. உணவுகளை ரிவ்யூ செய்வதை வாடிக்கையாக கொண்ட இவர் இப்போது பிரபலங்கள், அரசியல்வாதிகள் என பலரையும் பேட்டி எடுக்கும் அளவுக்கு இணையவாசிகள் மத்தியில் பிரபலமாகி போயிட்டாரு. இவர் ரம்ஜானை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவுறேன் அப்படின்னு செய்த செயல் பார்த்தீங்கன்னா இணையவாசிகள் மத்தியில் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்குது. அதாவது யூடியூபர் இர்ஃபான் ஏழைகளுக்கு உதவுறேன் அப்படின்னு உடைகள் வாங்கிக்கிட்டு தன் மனைவியுடன் சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொடுக்க திட்டமிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்து இருக்காரு. இதில் சர்ச்சையாக மாறிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரும் இவரது மனைவியும் காருக்குள்ள இருந்துகிட்டு அவர்கள் வாங்கி வந்த உடைகள் மற்றும் உதவி பொருட்கள் அடங்கிய பைகளை ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க. இது தொடர்பாக இர்ஃபான் தனது யூடியூப் சேனல்ல வீடியோவை வெளியிட்டாரு. அவர் வெளியிட்டிருக்கிற அந்த வீடியோவில் இர்ஃபான் மற்றும் அவரது மனைவி 2 பேருமே கார்ல இருந்துகிட்டு உடைகளை வழங்குறாங்க. இவர்கள் உடைகளை வழங்கும் போது சில இடங்கள்ல சிலர் பொருட்களை வாங்குவதற்காக காருக்குள் கைகளை விடுறாங்க. சிலர் தங்களுக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்ட்டு அந்த உடைகளை கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்குற மாதிரியும் அந்த வீடியோவில் பார்க்க முடியுது. ஆனால் உதவி பொருட்களை வாங்கியவர்கள் காருக்குள் கைகளை விடும்போது இர்ஃபான் காருக்குள் கைகளை விட வேண்டாம் என காட்டமாக கத்துறாரு. இது மட்டும் இல்லாமல் உதவி பொருட்களை வாங்கும் போது சிலர் அவரது மனைவியை தொட்டுவிட்டார்கள் அப்படின்னு அவரது கைகளை பிடித்து இழுத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான உள்ள இந்த வீடியோவுக்கு இணையவாசிகள் பலரும் தங்களோட கமெண்ட்டுகளை தெரிவிச்சு வராங்க. இந்த வீடியோ தொடர்பா விஜே பார்வதி வெளியிட்டுள்ள வீடியோவில் இவர் பெரிய ஜமீன் பரம்பரை, காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு தான் இல்லாத மக்களுக்கு சேவை செய்வார். தனது மனைவியை அவ்வளவு பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவரை வீட்லேயே விட்டுட்டு வருது. இது போன்ற சமூக நடவடிக்கைகளுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கவே கூடாது. மக்களே, தயவு செய்து மறைந்த ரத்தன் டாட்டாவை கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரத்தன் டாட்டா தனது வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அதை அவர் எந்த ஒரு இடத்துலையுமே வெளிக்காட்டுனதே கிடையாது. ஆனால் இந்த புது பணக்காரங்க இருக்காங்க பாருங்க, எப்பா இவனுக்கு பண்ற கூத்து இருக்குது, தாங்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறத எப்படியெல்லாம் கேவலமாக காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படியான நேரங்களில் இந்த புது பணக்காரர்களின் புத்தி வெளியே வருது. பெரும்பான்மையான சமூகம் இது போன்ற கேவலமான மனநிலையோடு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான நபர்களை நாம ப்ரொமோட் செஞ்சிட்டு இருக்கிறோம். நாடு நாசமா போக வாழ்த்துக்கள் அப்படின்னு இர்ஃபான் நடவடிக்கைகள் குறித்து காட்டமாக விமர்சித்து பேசியிருக்காங்க. இது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்குது. மேலும் அவங்க கரெக்டாக தான் பேசியிருக்காங்க. ஏன்னா இர்ஃபான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு சென்று ஓசி சோறு வாங்கி தின்னுட்டு அங்கே தின்னுட்டு அந்த சோறு பிடிக்குது, பிரியாணி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி மொக்கையாக்கிறத கூட சூப்பர்னு சொல்லி விளம்பரம் போட்டு அதில் ஒரு காசும் வாங்கிட்டு ஓசியில் சோறு தின்ட்டு வந்த நபர் தான் அவர். அதெல்லாம் மறந்துட்டு இப்படி மற்றவங்க ஒரு கீழ்த்தரமாக நடத்துறதெல்லாம் எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. ஏதோ மற்றவங்க மூலமாக தான் இவர் பணம் சம்பாதிச்சு இந்த நிலைமையில் இருக்கிறாரு, அதை மறந்துடவும் கூடாது. இந்த மாதிரி திடீர்னு நம்ம கிட்ட காசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஏழை மக்கள்கிட்ட இவர் இனிமேல் பெரிய ஜமீன் பரம்பரை மாதிரி நடந்துக்கிறதுலாம் ரொம்ப காரி துப்புற அளவுக்கு தான் இருக்குது. அதனால இவரை இந்த மாதிரி நபர்களை யாருமே பொதுமக்களும் சரி இந்த மாதிரி இணையத்தில் இருக்கிற இணையவாசிகளுமே ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறத நல்லவன் டிவி சார்பாகவும் கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.